இந்திய ராணுவத்தையும் நாட்டையும் அவமதிக்கும் வகையில் யார் பேசினாலும் அவர்கள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மே 10 அன்று தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தியாகு நியூஸ் 7 விவாத நிகழ்ச்சியில் பயங்கரவாத தாக்குதலையும் பாகிஸ்தான் தாக்குதலையும் இந்திய ராணுவத்தின் எதிர் தாக்குதலையும் ஒன்றுபோல் ஒப்பிட்டு பேசியிருப்பது இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தும் செயல் என அவர் கண்டனம் தெரிவித்தார். 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல் உள்ளிட்ட பல பயங்கரவாத சம்பவங்களில் பாகிஸ்தானின் பின்னணி தெளிவாக இருந்தாலும் உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த சம்பவங்களையும் குறிப்பிட்ட அவர், இந்திய ராணுவம் தனது கடமையை முடிக்க உயிரை கொடுத்து போராடும் நிலையில் இவ்வாறு அவமதிக்கும் பேச்சுக்களை தமிழக அரசு வாட்டம் பார்க்கக்கூடாது என்றும் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதே சமயம் தியாகுவின் பேச்சு தேசத்திற்கு எதிரானது என்றும் இதுபோன்ற பேச்சுக்கள் மீதான நடவடிக்கைகள் தாமதிக்காமல் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்.